விழுப்புரம் அருகே அரசு பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இல்லாததாலும் பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்குவதாலும் மாணவர்கள் மரத்தடியில் தார்பாய் விரித்து கல்வி பயிலும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குண்டலிப்புலியூரில் இயங்கி வரும் இந்த அரசு உயர்நிலைப் பள்ளியில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளி வளாகத்திலேயே ஆரம்ப பள்ளியும் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளி கடந்த 2017இல் நடுநிலைப் பள்ளியிலிருந்து உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. தற்போது ஆரம்ப பள்ளி செயல்பட்ட இடத்திலிருந்து பழமையான கட்டடம் அகற்றப்பட்டதால் போதிய வகுப்பறைகள் இல்லாமல் மாணவர்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அருகில் உள்ள மழைநீர் வடிகால்கள் சீரமைக்கப்படாததால் மழைநீர் பள்ளி வளாகத்தில் தேங்கும் சூழல் உள்ளது. ஊராட்சி நிர்வாகம் முன்வராததால் மாணவர்களை மழைநீரை அகற்றி கல்வி பயிலும் சூழல் உள்ளது. இந்நிலையில் ஆய்வு செய்து கூடுதல் வகுப்பறைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் பழனி தெரிவித்துள்ளார். வாழ்க்கையில வாழ்வாதாரமே கல்வி தான். இந்த கல்வியை நல்ல மக்களுக்கு மாணவர்கிட்ட போய் சேரணும்னாக்கா அவங்க நல்லபடியா உட்காந்து படிக்கணும்ன்றது தான். அதுக்கு படிக்கக்கூடிய வசதியே இல்லாம இருக்கிறதுனால ரொம்ப கஷ்ட சூழ்நிலையா இருக்குது. கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துருக்கோம், தாலுகா ஆஃபீஸ்லையும் கொடுத்துருக்கோம், பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் பார்த்துருக்கோம். நாங்களும் ஏதோ பண்ணியிருக்கோம், கூட்டத்தெல்லாம் போகிறோம், அமைச்சர்கிட்டலாம் பெட்டிஷன் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மழை காலம் வேறு ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. பசங்க இப்பயே சேத்துல உட்காந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க. பசங்க படிக்கணுமா வேணாமா? இந்த அரசு என்னதான் பண்ண போகுதுன்னு தெரியல.